இருக்கக்கூடியது எள்ளு. நம்ம நிறைய பேர் வந்து வீட்டுல பொடியா யூஸ் பண்றோம், எண்ணெயா யூஸ் பண்றோம். ஆனா நம்ம பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இந்த எள்ளினுடைய மருத்துவ பயன்கள் அப்படிங்கிறது அவ்வளோ கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அப்படி இந்த எள்ளுல என்ன மாதிரியான மருத்துவ பயன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த சிசேம் சீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எள்ளு வந்து பாத்தீங்கன்னா கருப்பாவும் இருக்கு, ஒயிட்டாவும் இருக்கு. பட் கருப்பு எள்ளு நம்ம பயன்படுத்தும் பொழுது முழுமையான மருத்துவ பயன்கள் நமக்கு கிடைக்கும். இப்ப இந்த எள்ளுல அப்படி என்ன சிறப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய நார்ச்சத்துல 12% கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் எள்ளுல வந்து நமக்கு 3.2 grams ஆஃப் ஃபைபர் வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ அவ்வளோ நார்ச்சத்து கிடைக்கிறதுனால நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு இது தீர்வாக அமையும். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுல வந்து 5 grams அளவுக்கு நமக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் எள்ளுல வந்து நமக்கு 5 grams புரோட்டீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த புரோட்டீனோட சிறப்பு என்ன தெரியுங்களா? இந்த வெஜிடேரியன் சாப்பிடுறவங்களுக்கு 2 முக்கியமான புரோட்டீன் வந்து கிடைக்காது. ஒன்னு வந்து மெத்தியோனைன், இன்னொன்னு வந்து சிஸ்டைன். இது ரெண்டுமே நான்வெஜ்ல மட்டும்தான் இருக்கு. அப்போ வெஜிடேரியன்ஸ்க்கு இந்த அமினோ ஆசிட் புரோட்டீன் டிஃபிஷியன்சி வந்து கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து மீட் அவுட் பண்ணக்கூடிய தன்மை, சரி செய்யக்கூடிய தன்மை எள்ளுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த எள்ளை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்ம 6 grams வரைக்கும் எடுத்தோம்னாலே அதுல இருந்து நமக்கு தேவையான நான் சொன்ன அந்த மெத்தியோனைன் சிஸ்டைனோட ரெக்வயர்டு அமினோ ஆசிடோட ரெக்வயர்டு அளவு வந்து டோசேஜ் வந்து நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மூணாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த எள்ளு வந்து ரத்த கொழுப்பை வந்து சீர் செய்யக்கூடிய தன்மை உடையதாக இருக்கு. இன்னைக்கு ஒரு கொலஸ்ட்ரால் பேஷண்ட் வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு HDL LDL லெவல பேலன்ஸ் பண்றதுக்கு தடுமாறக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய பியூஃபார்ம் மியூஃபாவுடைய குறைபாடு தான். ஸோ பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸும் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸும் தேவையான அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்கலங்கிறதுனால தான் கொலஸ்ட்ரால் மாத்திரைகள் எடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஆனா இந்த எள்ளுல ஒரு நாளைக்கு தேவையான பியூஃபா பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் 41%, மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்